மொழியாகி ஆன்மீகத்தை ஏற்கும் சக்தி பெறுகிறது. அதனால்தான் இந்த மாதத்தில் கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருவாசகம் போன்ற பல பாடல்கள் ஒலிக்கின்றன. மார்கழி மாதம் நமக்கு சொல்லும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? மனிதன் தன்னை தானே உயர்த்தி கொள்ள வேண்டிய மாதம் இதுவே. இந்த மாதத்தில் தெய்வத்தை துதிக்கலாம், நம் மனதை குளிரச் செய்யலாம். தமிழ் மொழி கற்றால் அறிவு வளரும், திருப்பாவை கற்றால் உள்ளம் வளரும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று பாடி தமிழை உயிராகவும் அமிர்தமாகவும் பாடியிருக்கிறார் நம் பாவேந்தர் பாரதிதாசன். நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசுவதால் நாம் பெருமை அடைகிறோம். தமிழ் மொழியை பக்தி மொழி என்பார்கள். தமிழ் என்றாலே இனிமை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. இது நம் தமிழ் இனத்தின், தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட்ட வைர வரிகள். உலகில் தோன்றிய முதல் மொழியாம் நம் தமிழ் மொழி. பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோ என்றும், செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய்வது காதினிலே என்றும் கூறியிருக்கிறார். உலகமே போற்றுகின்ற திருக்குறள் என்னும் உலக பொதுமறை திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. திருக்குறளை உலகறிய செய்தவர் ஜியோ போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இது நம் தமிழ் மொழிக்கு பெருமையானே. தம்மை தமிழ் மாணவன் என்று உலகறிய செய்தார். படிப்பவர்களை தம் பக்கம் இழுக்கும் வசியம் நம் தமிழுக்கு உண்டு. அமிர்தத்தை கடைந்தால் அதில் இருந்து கிடைக்கும் அரிய சொல்லே தமிழ் என்று போற்றுகிறார் நாமக்கல் கவிஞர். தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்வூட்டும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைக்குறைகளை சுட்டிக்காட்டும். நமது தமிழ் தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, இனிமையானது, எளிமையானது, வளமையானது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைத்தாலே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது நம் தமிழ் மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழின் சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போல தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குறையாது. நம் தமிழன் என்பதை உணர்ந்து நம் தமிழை உயிருக்கு நிகராக பாதுகாப்போம். எம் மொழி தமிழ், எம் மொழி தமிழ், செம்மொழி தமிழாகிய நம் மொழி தமிழ். தமிழை நேசிப்போம், தமிழை வாசிப்போம். இயற்கையில் தோன்றிய மொழி, காலத்தால் அழிக்க முடியாத தெய்வத்தின் அருள் புரிந்த மொழி. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வாழ்க தமிழ், வளர்க தெய்வ தமிழ். நன்றி.